வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம வீட்டை வந்து எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சின்ன சின்ன டிப்ஸ் தான், அதை பண்ணாலே வந்து நம்ம வீடு வந்து சுத்தமாக வச்சுக்கலாம். என்னன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காலையில் நம்ம எந்திரிச்சோடனே நம்ம எதில் படுத்துருக்கோமோ அதை வந்து நீட் பண்ணோம். மெத்தையோ பாயோ போர்வையோ முதல்ல அதை நம்ம மடித்து வச்சுட்டு வந்து போகணும். டைம் ஆயிடுச்சு செஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே போட்டுட்டு வந்து போகக்கூடாது. அதுவே ஃபஸ்ட்டு வேலை. அது 20% நம்ம வீடு வந்து நீட்டாகவும் ஆயிரும். பெட்ரூம் வந்து நீட் ஆயிடுச்சா. ரெண்டாவது வந்து இயற்கையான காற்றோட்டம். இயற்கையான காற்றோட்டம்னா எந்திரிச்சிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டோமா. ரெண்டாவது வேலை வந்து நம்ம ஜன்னல் கதவு எல்லாமே நம்ம ஓப்பனாக வைக்கணும். அதுதான் ரெண்டாவது வேலை. அப்போ தான் நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். மூணாவது வந்து வெளியில் வந்து போவோமா. இப்போ கிராமத்தில் வந்து வெளியில் வந்து நம்ம முத்தம் தொளிக்கிறது அந்த மாதிரி கோலங்கள் போடுறது வேலை இருக்கும். அதனால் நம்ம வெளியில் போய் முத்தத்தை தொளிச்சிட்டு வந்து நம்ம செப்பலை வந்து நேராக வச்சுட்டு தான் நம்ம வந்து உள்ளே வரணும். இல்லை ஒவ்வொருத்தவங்க வந்து நைட்டு வச்சதே எங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னா காலையில் வைக்க தேவையில்லை. நைட்டே வந்து நீங்கள் நீட்டாக வச்சுட்டு போயிட்டாலே அது வந்து பிரச்சனை கிடையாது. அந்த வேலை முடிஞ்சிச்சா. காலையில் நீட்டாக இருந்தாலே நமக்கு வந்து அந்த வீடே அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ ஒரு வாசனையாகவும் இருக்கும். இது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இன்னொரு வீட்டுக்காரங்களுக்கு இது சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படிக்கா அவங்க வீடு இவ்வளோ சுத்தமாக இருக்குது, என் வீடு இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி டெய்லி ஒவ்வொரு டிப்ஸாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வீடு இவங்க வீடு மாதிரி அவ்வளோ ஒரு நறுமணமாக சூப்பராக மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொருட்களை வந்து தனி இடம் அப்படின்னா சாவி, சார்ஜர், நமக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம தனித்தனியாக வச்சுக்கிறது. இது வந்து இந்த பவுட்ரு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக. அதை வந்து நம்ம எங்கே வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு பார்த்தோன்னே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம வந்து வைக்கணும். வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் 4வது. 5வது வந்து பயன்படுத்திய பாத்திரத்தை உடனே சுத்தம் செய்தல். பயன்படுத்திய பாத்திரத்தை வந்து நம்ம வந்து சமையல் பண்ண நம்ம வந்து சிங்கில் வந்து நம்ம கழுவிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் சாப்பிட்டு முடித்த உடனே நம்ம வந்து பாத்திரத்தை வந்து கழுவிடணும். கழுவிட்டோம்னா அந்த ஈக்கள் துர்நாற்றம் இந்த மாதிரி இது வந்து நமக்கு இல்லாமல் இருக்கும். அந்த பிரச்சனை சிங்கோட வேலையும் நமக்கு வந்து டக்குன்னு வந்து முடிஞ்சிருமா. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்தில் நம்ம பாத்திரத்தை விளக்கிட்டு மேக்ஸிமம் எத்தனை பேர் இருக்க போகிறோம்? 3 பேர் 4 பேர் இருக்கோமா. அதை வந்து நம்ம டக்குன்னு முடிச்சுக்கிடணும். முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிச்சன் வேலையே அப்பைக்கப்போ முடிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி பெற விளக்கும் நைட்டு நிறைய பாத்திரம் சேர்ந்தோன்னா அதுக்கு 1 மணி நேரம் நம்ம ஒதுக்க வேண்டியதாக இருக்கும். அப்பப்போ வேலையை அப்பப்போ வந்து நீங்கள் வந்து முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு என்னென்னா தூசி தட்டுதல். இது வந்து 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்க கூட பண்ணாலும் போதும். 1 வீக் ஒருக்க பண்ணாலும் போதும். டிவி ஜன்னல் இந்த மாதிரி இடங்களை வந்து அப்பப்போ வந்து நம்ம வந்து தூசி தட்டி வச்சுக்கிடணும். இந்த தீபாவளிக்கு பண்ணுவோம், பொங்கலுக்கு பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. அப்புறம் மேல் உள்ள ஸ்லாப்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் பொருளெல்லாம் வச்சுருப்போமோ அதெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒருக்க, 3 மாதம், ஒர்க்குக்கு போகிறவங்க வந்து 6 மாதம் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக பண்ணும். 1 வருஷத்துக்கு ஒருக்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஸ்லாப்பை நம்ம ஒதுங்க வைக்கவே அதுக்கு 1 நாள்லேருந்து 2 நாள் செலவாகும். அதனால் 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே பண்ணிடுங்க. அடுத்து வந்து தரைக்கு தப்பாக வச்சுருக்கேன். தரையை வந்து துடைக்கிறது வந்து டெய்லி துடைக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள இந்த நோய் ரொம்பலாம் அதிகம் வருதா, அதனால் டெய்லி துடைக்கிறது நல்லது. முடியாத பட்சத்தில் 3 நாள் இல்லைனா 1 வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிடுங்க. 8வது தான் முக்கியமானது. டெய்லி வந்து குப்பைகளை வந்து நீங்கள் வந்து வெளியே போட்டுருங்க. இந்த டவுன்லலாம் வந்து நம்ம வந்து குப்பைகளை வெளியில் போட முடியாது. அதனால வந்து டெய்லி வந்து நம்ம வந்து வெளியில் வந்து போடுறோம். கிராமத்தில் பிரச்சனை கிடையாது. குப்பைகளை வந்து வேலை முடியுதா சாயந்தரம் 6 மணிக்குள்ளே போய் வெளியில் வந்து போட்டுருங்க. அடுத்தது வந்து தேவையற்றதே அகற்றுதல். தேவையற்றது அப்படின்னா நியூஸ் பேப்பர், உடைந்த பொருள், இந்த பழைய பொருட்களை நம்ம சேர்த்து வைக்கிறது, சிரட்டைகளை சேர்த்து வைக்கிறதுலாம் 1 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் சுத்தம் செஞ்சு அகற்றிடணும். அதுதான் முக்கியமான. தேவையில்லாத பொருளை சேர்க்க தான் நம்ம வீட்டில் வந்து பொருள் வந்து அதிகமாக சேருது. 10வது வந்து 10 நிமிஷம் தினசரி சுழற்சி. அதாவது ஒரு உடம்பு சரியில்லையோ, ஒரு முடியலையோ, ஒரு சோம்பேறித்தனமோ இருந்தால் அன்னைக்கு நைட்டு இந்த அனைத்து வேலைகளையும் நீங்கள் வந்து பண்ணிடணும். மறுநாள் பண்ணுவோங்கிறதே வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடாது. எடுத்த பொருளை வந்து நம்ம வேலை முடிஞ்சோடனே அந்த இடத்துல நம்ம வைக்கிறது தான் நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பொருளை எடுத்தோம் அப்படின்னா அதை அப்படியே முன்னாடி வச்சா போகுது. இப்போ உப்பு டப்பாய் எடுங்க. சோறு பொங்கும்போது எடுக்கிறோன்னா அது பாத்திரம் விளக்குற தண்டி அங்கே தான் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சு பாத்திரம் விளக்க தண்டியா அந்த உப்பை போட்டு முடிச்சோன்னே நீங்கள் அதே இடத்துல மறுபடியும் வச்சுருங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு வேலையாக இருக்காது. எல்லா பாக்ஸையும் வச்சு முன்னாடி வச்சுக்கணும் கிச்சனில்.
மறுபடியும் பாத்திரம் விளக்கும் போது வந்து அதெல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சுக்கிட்டு அதுக்கு 1/4 மணி நேரம் ஆயிடும். இந்த வேலைகள் எந்த வேலைகளுமே வந்து நம்ம அப்பப்போ முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. சோம்பேறித்தனம் இல்லாமல் கண்டிப்பாக சீக்கிரம் வரலாம். நம்ம வந்து எது செய்யக்கூடாது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாமா? செய்யக்கூடாதுன்னா துணிகளை வந்து ரொம்ப குவிக்காதீங்க. சோப்பு போடுறதுக்கு முன்னாடியும் குவிக்காதீங்க. சோப்பு போட்டுட்டு மடிக்கணுங்கிறது சோம்பேறித்தனம். எப்போ மடிக்க போகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து துணிகளை வந்து எடுக்கணும். எடுத்த உடனே நீங்கள் துணிகளை மடித்து வச்சுட்டா உங்கள் வேலை முடிஞ்சு போயிடுச்சு. ஒருத்தவங்க மாவாட்டிக்கிட்டே துணி மடிச்சிருவாங்க, சமையல் பண்ணிக்கிட்டே அங்கே அடுப்பில் இருக்கும், இங்கே ரூமில் மடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஹாலில். அப்படியே நீங்கள் வேலையை முடிக்கலாம். ஒரு டைமில் 2 வேலை முடிச்சிடலாம். அடுத்து ஈர துணிகளை வந்து உள்ளே வந்து நம்ம காயப்படக்கூடாது. நம்ம வந்து யூஸ் பண்ணுற ரூமில் வந்து துணிகளை வந்து காயப்படாது. பால்கனியோ முன்னாடி எதுவும் இடம் இருந்தால் அங்கே வந்து காய போடுங்க. டெய்லி சோப் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி சோப் போட்டுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம், எல்லா வேலையும் அன்னைக்கு நம்ம முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து வீடும் சுத்தமாக இருக்கும், மனசும் நிறைவாக இருக்கும். இன்றைக்கி நல்லாயிருக்கு, பாசிட்டிவ் வைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் வீடு நம்ம சுத்தமாக வச்சாலே. பாத்திரத்தை வந்து இரவு நேரத்தில் சிங்கில் வந்து போடவே போடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு காலையில் எந்திரிச்சோடனே டென்ஷன் ஆக்குறதுனாலே அந்த பாத்திரத்தை பார்த்தா தான். அதனால தான் பாத்திரத்தை வந்து சிங்கில் வந்து போடவே கூடாது. நைட்டு எல்லாமே விலைக்கு நீட்டாக அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு எல்லாமே நீங்கள் நீட்டாக வச்சுட்டு காலையில் உள்ளே போனேன் அவ்வளோ ஒரு இதாக சூப்பராக இருக்கும். நீங்கள் நாளே நல்லாயிருக்கும். அதிகப்படியான பிளாஸ்டிக் கவர்கள் அப்படின்னா நம்ம கடைகள்லேருந்து வாங்கிட்டு வரோமா அந்த கவர்களை வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் மேக்ஸிமம் பை கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த காசும் மிச்சம், ஃப்ரீயாக கொடுக்குற அந்த கவரை நம்ம வீட்டில் வந்து சேர்க்குறது மிச்சம். அந்த கவர்களை வந்து அப்பப்போ நீங்கள் வெளியில் வந்து அகற்றிடணும். அதை அகற்றிட்டாலே நமக்கு வந்து வீடு நீட்டாக இருக்கும். கண்ட இடத்துல கவரோ பையோ வந்து கிடக்காது. ஒரு பை 2 பை காய்கறி வாங்க கம்பு பை வச்சுக்கோங்க. அதையே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அது போயிடுச்சுன்னா மேலே ஏதாவது பேக்கில் மடித்து வச்சுருங்க. மீதியெல்லாம் அந்த கம்பு பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் கவர்கள் நமக்கு தேவையே படாது. அதனால் அதை வந்து நம்ம அகற்றிடணும். அது மாதிரி ஒரு சோம்பேறித்தனத்தினால இந்த வேலையை நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு ஃபங்க்ஷனு, நாளைக்கு வீடு தொடச்சிடுவோம், பூஜை பண்ணுவோம், எல்லா வேலையும் பார்க்கணும் நீங்கள் வந்து நினைக்கவே கூடாது. அன்னைக்கு வேலையை நீங்கள் அன்னைக்கு முடிக்கணும். அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. அப்பப்போ வேலையை அப்பப்போ முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு சுத்தமாக இருக்கும், நம்ம மனசு நிறைவாக இருக்கும், டைமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ காலையில் நம்ம எந்திக்கிறோன்னா காலையில் 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா பிள்ளைங்க சாயந்தரம் 5 மணி வர வரைக்கும் நம்ம 5 மணி நேரம் ஃப்ரீயாக தான் இருக்கிறோம். அதனால் அப்பப்போ வேலையை நீங்கள் அப்பப்போ முடிச்சிருங்க. இதை வந்து நான் சிம்பிளாக ஒரு கதையாக வந்து சொல்லலான்னு இருக்கிறேன். வேணுன்னா பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க. டவுனில் வந்து 2 ஃபேமிலி இருக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து 2 குழந்தைங்களோட இருக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து நியூ ஃபேமிலி. அப்போது ஃபஸ்ட்டு வந்து பழக முடியாதுல்ல, கொஞ்ச நாள் வந்து ஆகுது, பழகுறாங்க. இந்த பொண்ணு வந்து எந்த வேலையுமே பார்க்காது. சோம்பேறித்தனத்தினால சாயந்தரம் பார்ப்போம், அவர் வந்தோடனே பார்ப்போம் அப்படியே சொல்லிட்டுருக்கோம். அந்த அக்கா, பக்கத்தில் உள்ள அக்கா வந்து எல்லா வேலையுமே 2 குழந்தைங்கள் வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எல்லா வேலைகளுமே பார்த்துருவாங்க. வீடு சுத்தமாக இருக்கும். அப்படியே பழகினதுக்கப்புறம் பேர் கேட்டுக்கிறாங்க. ஒரு அக்கா பேர் லட்சுமி, ஒரு அக்கா அவங்க பேர் வந்து மகா. அப்போ வந்து லட்சுமி அக்கா தான் வந்து எல்லாமே சுத்தபத்தமாக வச்சுக்கிடுவாங்க. லட்சுமி அக்கா வந்து கேட்குறாங்க மகாட்ட, ஏன்னா ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சா, என்ன பண்ணுறா என்ன அப்படி சொல்லிட்டு பேசி பழகும்போது, இல்லைக்கா நான் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே பழகிட்டு நாட்கள் போகுது. அப்போ வந்து வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் அந்த மகா பொண்ணு வந்து வருது. ஏதோ ஒரு நல்ல நாளோ ஏதோ ஒன்று வருது. அக்கா உங்கள் வீடு பார்க்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குக்கா, சூப்பராக வச்சுருக்கீங்க வீடை, எப்படிக்கா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. நான் இன்றைக்கி உள்ள எல்லாமே சொன்னேன்னா நீ வந்து பண்ண மாட்டேன், உனக்கு வந்து ஒன்று நான் டெய்லி ஒன்று உனக்கு வந்து சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த அக்கா வந்து சொல்லிடுவாங்க. ஓகேக்கா அப்படி சொல்லிவிட்டு இந்த பொண்ணு வந்து போயிடுச்சு. அப்போ அந்த அக்கா ஃபஸ்ட்டே அந்த போகிறப்போ சொல்லிட்டு போகிறாங்க, இன்றைக்கியான வேலை வந்து நீ நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு உன்னோட படுக்கைகளை வந்து சுத்தம் பண்ணு, அதாவது தலைவாணி, போர்வை, பாய் எல்லாமே நீ நீட்டாக எடுத்து மடித்து வச்சு பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணிடு, இதுதான் உனக்கு நாளைக்கு காலையிலான வேலை, இதை வந்து நான் எப்போவுமே பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அந்த அக்கா சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வேலையாக்கா, அது பாட்டில் இருக்குது, சாயந்தரம் நம்ம படுத்து அது உலையத்தான் போகுது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. அந்த அக்கா சொல்கிறாங்க, நீ அப்படி வந்து நினைக்காத, அந்த வீடு வந்து இன்னமும் உனக்கு வந்து நீட்டாகும் அப்படி சொல்லிட்டு அந்த அக்கா சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அன்றைக்கி பண்ணிருச்சு. டெய்லி இதே மாதிரி வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. மறுநாள் வந்து ஜன்னல் எல்லாமே திறந்து வச்சிரு, வெளியில் கூட்டி பெருக்கி முத்தம் தொளிச்சு கோலம் போடு, செப்பல்லாம் ஒன்று போல் வச்சுக்கோ அப்படி சொல்லுதாங்க. அந்த பொண்ணு அப்படியே ஒன்றா டெய்லி பண்ணிக்கிட்டே வருது. சார்ஜ் வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து சோபாவில் முன்னாடி உள்ள அந்த இதில் போட்டுருவாராம், டேபிளில் காலைல அப்படியே எடுத்துகிட்டு போவாராம். ஆனால் அந்த அக்கா வந்து கதவுக்கு பின்னாடி ஒரு ஆக்கை வச்சு அந்த ரேக்கில் வந்து வைப்பாங்களாம். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணும் பண்ணிச்சான். நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்ட உடனே கழுவ மாட்டாங்களாம். காலையில் எழுந்திரிச்சு கழுவுறது, காலையில் யூஸ் பண்ணதான் நைட்டு கழுவுது, அப்படி தான் அந்த பொண்ணு வந்து பண்ணுமா.
உடனே இந்த அக்கா வந்து சாப்பிட்ட உடனே என்னக்கா பண்ணுறாங்கன்னா சாப்பிட்ட உடனே கழுவிட்டு இருக்காங்க. அக்கா சாப்பிட்ட உடனே படுத்தா தான் சாப்பிட்டதுக்கே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னா, நீ அப்போவே கழுவுனா தான் நல்லது, வேலையே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கழுவி வச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க. மேக்ஸிமம் க்ளீனாக தான் இருக்கும். ஏன்னா குக் பண்ணி முடிச்சோடனே அவங்க வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. ஒரு வேளை சாப்பாடு வைக்கும்போது செய்யும்போது கொட்டியிருக்குமோ அதை வந்து தட்டு கழுவும் போது வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. அதையும் அந்த பொண்ணு பண்ணிக்கிட்டே வருது. அப்புறம் டிவி சேனல்லாம் வந்து அந்த அக்கா வந்து தட்டிக்கிட்டு இருக்கு. என்னக்கா நாளைக்கு ஏதாவது ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்குது. இல்லைப்பா சும்மா நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து வந்து நான் க்ளீன் பண்ணுவேன்ப்பா அப்படி சொல்லிட்டு அந்த அக்கா வந்து சொல்கிறாங்க. நீயும் பண்ணணும் இதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து என்னென்னா வீடு வந்து தொடச்சிட்ருக்குறாங்க. என்னக்கா முந்தானத்தனக்கா தொடச்சிங்க, டெய்லி எதுக்குக்கா துடைக்கிறீங்க, 2 நாளுக்கு ஒருக்கா துடைக்கிறீங்க. அப்போ ஆமாம், ஈக்கள் கொசுக்கள் வந்து அதிகம் வராது, நம்ம வீடு நீட்டாக வச்சுக்க துடைக்க செய்ய இருந்தால் தான் அப்போ வந்து நல்லாயிருக்கும். நீ வந்து ஒரு வாரத்துக்கு ஒன்று குழந்தைங்கள் இல்லைல்ல, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவைனாலும் வந்து நீ துடைக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து 1 வீக் ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை முட்டை போடுவாங்களாம் வெளியில் போயிட்டு. இந்த அக்கா வந்து டெய்லி அன்றைக்கி சாயந்தரம் போடுவாங்க. டெய்லி போடணும், அப்போ தான் வந்து வீடு வந்து சுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பழைய பொருட்களை வந்து அந்த அக்கா வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். என்னக்கா பொருள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, பழைய பொருள் நிறையா சேருதாக்கன்னா, இல்லைப்பா நான் வந்து ஒரு பொருள் 2 பொருள் இருந்தாலும் நான் வந்து போட்டுருவேன், அது வந்து இடத்த காத்துக்கிட்டு இருக்கும், அது எனக்கு தேவை, அதுவும் வீட்டில் வந்து ஒரு இதை காத்துக்கிட்டு அது வந்து தூசி தட்டிக்கிட்டு இருக்கணும், அது நமக்கு தேவை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அது எதுக்கு நம்ம வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னாங்களாம். அடுத்து வந்து அவங்க ஒரு குழந்தை வந்து இப்போ புக்கை படிச்சுட்டு அவங்க பையன் வந்து அந்த பொருளை எடுத்த இடத்துல வச்சாங்க. எப்படிக்கா அவங்க பையன் பொண்ணு கூட ஒரு பொருளை எடுத்தாங்கன்னா அதே இடத்துல வைக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இருந்தே நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் வந்து நமக்கு வந்து நல்லது. ஒரு எடுத்த பொருளை நம்ம எடுத்த இடத்துல வச்சுட்டாலே அதில் 50% வேலை வந்து நமக்கு வந்து முடிஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் நீ பண்ணால் கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம். அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வந்து செவ்வாய் வெள்ளி நல்லா சாமி கும்பிட, இந்த மாதிரி எல்லாமே போட, பற்ற வைக்க எல்லாமே சூப்பராக இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லிக் கொடுக்க அந்த பொண்ணு எல்லாமே பண்ணி முடிச்சு சூப்பராக இந்த அக்கா வீடு எப்படி இருந்தோ அதே மாதிரி அந்த பொண்ணு வீடு மாறிடுச்சான். அப்புறம் ஒரு நாள் அந்த அக்காவுக்கு வந்து உடம்பு சரியில்லையா. அப்போ அந்த பொண்ணு, அந்த பையன், அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலை பார்த்தாங்க. எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சான். இப்படி ஒரு ஃபேமிலி இருக்கணும், இப்படி தான் நம்ம குடும்பம் வந்து நடத்தணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த லட்சுமி அக்கா மகா பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம். இவ்வளோதான். இந்த இதை வந்து நான் உங்களுக்கு முன்னாடி வந்து இப்படி பண்ணணும்னு சொன்னேன். இப்போ வந்து கதையாக சொல்லியிருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், உங்களுக்கான எதுவும் தேவைகள் இருந்தாலும் கமெண்டில் வந்து கேளுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.